வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ரேண்டம் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு ஷாப்பிங் வந்து 250 ருபீஸ்க்கு பண்ணேன். ஸோ அதுக்கான லன்ச் மெனு பிளான் தான். லாஸ்ட் வீக் நாங்கள் என்னென்ன லன்ச் மெனு பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் மெனு பிளான் பண்ணோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோங்கிறதும் இந்த வீடியோவில் நான் காட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வ்ளாகில் போட்டிருந்தேன் அந்த ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி வந்து அந்த ரெசிபி வீடியோ எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக ஷார்ட்டாக ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரோட்டுக்கடை சட்னி ரெசிபி வீடியோவும் இந்த வ்ளாகில் வருது. ஸோ அது மொத்தமாக ஒரு ரேண்டம் வ்ளாகாக தான் இருக்கும். வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஒர்க் லோட் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 3 to 5 வீடியோஸ் வந்து பெர் வீக் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 2 தடவையாக ஷாப்பிங் பண்ணேன். ஃபஸ்ட்டு தடவை ஞாயிற்றுக்கிழமை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய தக்காளி சுத்தமாக இல்லை, தக்காளி இஞ்சி பூண்டு வாங்கினேன். பூண்டோட ரேட்டும் குறைஞ்ச பாடு இல்லை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பூண்டோட ரேட்டு 40 ரூபா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எப்போதும் போல் ஃப்ரீ தான். கருவேப்பிலை புதினா மல்லியெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதனால அது வந்து காசு கிடையாது. அதுக்கு இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்கினது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி வச்சிட்றேன். அப்போ ஒன்று நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு பொடலங்காய் 1/2 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சுத்தமாக காலியாகிடுச்சு. சின்ன வெங்காயம் மட்டும் இருந்துச்சு. அதனால் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் வாங்கிட்டேன். அடுத்து வந்து மெயினாக இப்போ இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோட ரேட்டு, இந்த கொடைக்கானல் உருளைக்கிழங்கு தான் எங்களுக்கு பிடிக்கும். இதோட ரேட்டு 120 ரூபா கிலோ. பாருங்கள், அதுவுமே வந்து ரொம்ப குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதனால தான் உருளைக்கிழங்குனால தான் எனக்கு 250 ருபீஸ் வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காது. அப்புறம் வந்து வாழைக்காய். ஸோ வாழைக்காய் வந்து 10 ரூபா தான். அந்த 2 வாழைக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இங்கே கொஞ்சம் வாழைக்காய் எப்போதுமே சீப்பாக இருக்கும். இந்த ஒரே ஒரு லெமன் 12 ரூபா. ஏன்னா வாழைக்காவும் லெமனும் வாங்கினா ஒரு நாள் லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனாலேயே லெமன் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது வந்து ஒரு தட்டில் வச்சுருந்தாங்க, 5 ரூபா தான். அப்படியே இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து அவரைக்காய். இதுவுமே நான் வாங்குகிற கடையில் ஒரு தள்ளுவண்டி கடையில் தான் வாங்கினேன். ஒரு தோட்டத்தில் விளைவிச்சு கொண்டு வராங்க வெண்டைக்காவும் அவரைக்காவும். ஸோ அதனால் இந்த அவரைக்காய் வாங்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம மெனு பிளானை பார்த்துடலாம். லன்ச் மெனு பிளான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மண்டே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசமும் பீட்ரூட் பொரியலும். ஸோ பீட்ரூட் வந்து நான் காய்கறியில் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா நான் லாஸ்ட் வீக் வாங்கின பீட்ரூட் அப்படியே மிச்சம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் வீக்கில் நாங்கள் இடையில ஃபிஷ் எடுத்ததுனால 2 நாள் ஃபிஷ் குழம்பு வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ ஒரு நாள் நாங்கள் மெனு பிளான் போட்டால் பீட்ரூட் வந்து மிச்சமானதுனால அது அப்படியே மண்டே தக்காளி ரசம் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் இது வந்து காய்கறி ஷாப்பிங் வீடியோவில் அது இருக்காது. ஏன்னா லாஸ்ட் வீக்கான பீட்ரூட் அது ஃபஸ்ட்டு செஞ்சிடணுங்கிறதுக்காக மண்டே செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய் வதக்கல். கத்திரிக்காவும் போன வாரம் வாங்கினது அப்படியே சுருங்கி இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் வதங்கினதுனால செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அந்த பீட்ரூட்டும் கத்திரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வாங்கினதில் மிச்சப்பட்டது. ஏன்னா இடையில வந்து ஃபிஷ் எடுத்து 2 நாள் வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் அது இல்லாமல் சிக்கன் எடுத்துடும் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்குரிய காய்கறி மிச்சமாக இருந்ததுனால அப்படியே பீட்ரூட்டையும் கத்திரிக்காவையும் நாங்கள் அப்படியே இந்த வாரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை வேஸ்ட் ஆகலை ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் வாழைக்காய் வறுவலும். ஸோ புதுசாக வாங்கின காய்கறி வெனஸ்டேலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ லெமன் ரைஸ் வாழைக்காய் வறுவல் அது வச்சு விட்டா பேசாமல் பசங்க ப்ராப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி பிரச்சனையே இருக்காது. எனக்கு பெருசாக லெமன் ரைஸ் பிடிக்காது, வேறு வழி இல்லைல்ல. ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு நல்லா கெட்டியாக வச்சுட்டு பொடலங்காய் பொரியல். ஸோ இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சின்ன பிள்ளைலலாம் எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிக்குது. புளிக்குழம்பு அந்த பொடலங்காய் பொரியல்லாம் வந்து முன்னாடி பிடிக்காது, இப்போ வந்து வாய்க்கு டேஸ்ட் பிடிக்குது. அப்புறம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் தான். அவரைக்காய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தோட்டத்துக்காயின்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அவரைக்காய் கூட பூச்சி விழலை, அழுகலை, ரொம்ப அப்படியே வச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்குக்கான லன்ச் மெனு பிளான் ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோவில் காமிச்ச காய்கறியோட மொத்த ரேட்டு எனக்கு 250 ரூபா 248 ரூபா வந்துச்சு, ரவுண்டாக 250 ரூபா. இதுலையுமே நான் 2 காய்கறி வந்து லாஸ்ட் வீக் வாங்கினது வச்சுருந்ததுனால, இல்லை அன்னைக்கும் நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு 300 ரூபாயை தாண்டி இருக்கும். அந்த அளவுக்கு காய்கறி ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த தட்டை வடைன்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் வீடியோவிலே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சண்டே விலாகில். அது 2 பேக்கெட் வாங்கினோம். ஸோ ஒரு நாள் வந்து சண்டேவும் இன்னொரு பேக்கெட் வந்து இன்னொரு நாள் வச்சுக்கிட்டோம். ஸோ அதே வீடியோ தான் நான் இதில் போட்டிருக்கேன். இது என்னன்னைக்கு இதை ஸ்நாக்ஸ் செஞ்சோங்கிறது எனக்கு சரியாக தெரியல, பட் ரேண்டமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாள் தட்டை வடையும் காஃபியும் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி வடை, பஜ்ஜி, சமோசாலாம் இது நாங்கள் வீட்டிலையே பண்ணது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வச்சு இந்த சமோசா வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் நாங்களே சும்மா செஞ்சு ஒரு நாள் ட்ரை பண்ணோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் மிச்சம் பண்ணுறதுக்காக. இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேசரி வீட்டிலையே ட்ரை பண்ணோம். ஸோ கேசரி என்றைக்குமே நமக்கு ஸ்நாக்ஸ் இல்லாத சமயம் கை கொடுக்கக்கூடிய குவிக் ஸ்நாக்ஸ். இந்த 2 நாளுமே நாங்கள் காசு கொடுத்து வெளியில் வாங்கலை. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக லேஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் லேஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் தான் வரும். மோஸ்ட்லி 3 மாதத்துக்கு ஒருக்கா தான். அதுவும் ஒரு 20 ரூபா பேக்கெட் வாங்கி கொஞ்சம் தான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த சால்ட்டு பிஸ்கெட், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்கரி பிஸ்கெட்னு சொல்லி விற்கும். இது வந்து ஸ்கூல்லையுமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாள் கொடுத்து விட சொல்லுவாங்க. சால்ட்டு பிஸ்கெட், இனிப்பு இருக்காது, சால்ட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து கடையில் வாங்கினது. இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டோம். ஒரு நாள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சண்டேவும் ஏதாவது ஒரு நாள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாம விட்டுருவோம். ஸோ ஒரு ரோட்டுக்கடை சட்னி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இது வீட்டில் செஞ்சால் தான் அந்த ஸ்டைல். ஸோ அதுக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சைடு நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 2 மணி நேரம் மட்டும் நைட்டு ரோட்டு கடை இருக்கும். 11 மணிக்கு தான் கடையே போடுவாங்க, 10:30 11க்கு தான். 12 1 மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க. அந்த கடையில் வந்து இந்த சட்னி வைக்கும். நைட் சமயத்தில் அந்த இட்லி சுட இட்லி வைப்பாங்க. அந்த கடை வீதியே, கீழராஜ வீதியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய 2-3 கடை இருக்கும். புதுக்கோட்டைக்காரவங்களுக்கு தெரியும். அந்த கடை சட்னி தான், அந்த கடையில் செய்கிற சட்னி தான் பார்த்துட்டு வந்து நாங்கள் சும்மா ட்ரை பண்ணோம். முன்னாடி நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்கிறப்பையும் ட்ரை பண்ணுவோம். இது வந்து தக்காளி பழத்தை போட்டு நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த வதக்குனதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே போட மாட்டோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த 3 மட்டும் போடுவோம். கொஞ்சம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடுவாங்க. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. அவங்க ஒய்ஃப் சமைக்கிறத தான் வந்து நானும் சும்மா இடையில கிண்டிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு தடவை கிண்டிட்டு இதில் வந்து நம்ம அந்த பியூரியை அப்படியே ஊற்றணும். ஸோ அதுதான் மெயின். இதில் வந்து இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, உரப்பு, உப்பு, இதெல்லாமே இந்த வதங்குறப்ப போடுறதான். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இதில் சேர்க்குறது இல்லை. நிறைய பேர் குழம்பு மிளகாய் தூள்லாம் போடுவாங்க. நாங்கள் இந்த 3 விஷயம் தான் போடுவோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதுதான். அதுக்கப்புறம் அது அரைச்சி வச்ச தக்காளி அப்படியே ஊற்றிட்டு நிறைய தண்ணி ஊற்றலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 மிக்ஸி 3/4 மிக்ஸி அந்த அரைச்சதிலே கழுவி ஊற்றுவோம். நல்லா தண்ணியாக ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நாங்கள் இன்னுமே கூட தண்ணி ஊற்றலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. இன்னுமே நாங்கள் தண்ணி ஊற்றினோம். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க ஹை ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இட்லி, தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயுமே தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இன்னுமே அதிகமாக தண்ணி ஊற்றணும். இது மாதிரி கொதிக்க விட்டுட்டு வச்சிடணும். செம்மையாக இருக்கும் இந்த சட்னி. பசங்களுக்கெலாம் என்னென்னு தெரியல, அன்னைக்கு மட்டும் இட்லி வச்சா பேசாமல் சாப்பிட்ருவாங்க. அன்னைக்கு தோசை கொடுத்தா சத்தமே காட்டாமல் சாப்பிட்ருவாங்க. நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவோம். எனக்கு வந்து பர்சனலாக இது இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிப்பேன். அதில் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ஒருத்தவங்க வந்து மெயிலும் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோட நான் சேர்த்து விட்றேன். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இடையில ஒரு நாள் ஃபுல்லாக விலாகாக எடுக்கணுங்கிறதுக்காக விலாக் எடுத்திருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.